திமுகவின் எம்பி என்ற ஆணவத்தில் ஏகபோக அதிகாரம் செலுத்தி வந்த கல்யாண சுந்தரத்தின் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியை திமுக மேலிடம் பறித்திருக்கும் நிலையில் அதன் பின்னணி என்ன பார்க்கலாம் விரிவாக. திமுகவின் சர்ச்சை மன்னர்கள் என வர்ணிக்கப்படும் பொன்முடிக்கும் துரைமுருகனுக்குமே டஃப் கொடுத்தவர்தான் திமுகவின் எம்பி கல்யாண சுந்தரம். பாபநாசம் தொகுதியில் எம்எல்ஏ சீட் கேட்டு அறிவாலயத்துக்கு நடையாய் நடந்த கல்யாண சுந்தரத்துக்கு அத்தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட ராஜ்யசபா எம்பி என்னும் ஜாக்பாட் அடித்தது. எம்எல்ஏ சீட் கேட்டவருக்கு எம்பி பதவியே கிடைக்க புதுப்பணக்காரன் ரேஞ்சுக்கு ஏகபோக அதிகாரம் செலுத்தி ஆணவத்தில் ஆடிய கல்யாண சுந்தரத்தின் தற்போதைய நிலை ராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம் என்ற மாடர்ன் பழமொழிக்கான 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்தும் அளவுக்கு ஆனதுதான் வேதனையே. அரசின் எந்த திட்டமாக இருந்தாலும் கேட்டவுடனே கிடைத்து விடாது. அனைத்திற்கும் காலம் தேவை என்ற பொன்மொழியை விளக்குகிறேன் என்ற பேரில் திருமணம் ஆன உடனேயே குழந்தை பிறக்க வேண்டுமென்றால் வேறு விதமாகத்தான் பிறக்கும். முன்கூட்டியே காதல் செய்து கர்ப்பமானால்தான் திருமணம் ஆன அன்றே குழந்தை பிறக்கும் என பெண்கள் மத்தியில் திமுக எம்பி கல்யாண சுந்தரம் பேசிய பேச்சு பொன்முடியின் சைவம் வைணவம் பேச்சையே மிஞ்சும் ரகமாக இருந்தது. தன்னிடம் மைக்கை நீட்டும் செய்தியாளர்களிடம் கேள்விகளை துண்டு சீட்டால் எழுதி கொடுத்து கேட்க நிர்பந்திப்பது. நிகழ்ச்சி ஒன்றில் காங்கிரஸ் எம்பி சுதாவை வைத்துக் கொண்டே காங்கிரஸ் கட்சியில் இங்கு ஆளே இல்லை, தலைமை சொல்லியதால் தான் உங்களை ஜெயிக்க வைத்தோம் என பேச்சில் எகத்தாளத்தை தூக்கலாக சேர்த்து பேசியது என கல்யாண சுந்தரத்தின் ஆணவத்துக்கு அளவே இல்லாமல் இருந்தது. அது மட்டுமா, மாவட்டத்தில் அரசு ஒப்பந்தங்களாக இருந்தாலும் சரி, மணல் குவாரிகள் நடத்துவதாக இருந்தாலும் சரி, கல்யாண சுந்தரத்தின் தலையீடு இல்லாமல் எதுவுமே நடக்காது. சக கட்சி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கல்யாண சுந்தரத்திடம் இருந்து துளியும் மரியாதையை எதிர்பார்க்க முடியாதாம். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து வந்த அமைச்சர் என கோவி சொள்ளியனை திமுக மேலிடம் மெஞ்சி பேசினாலும் கல்யாண சுந்தரத்தை பொறுத்தவரை கோவி சொள்ளியனுக்கு மாமன்னன் பட வடிவேலு போலத்தான் அங்கீகரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவர்தான் இப்படி என்றால் இவரது மகன் செய்த அதிகார அட்ராசிட்டிகள் தந்தையை மிஞ்சிய ரகம் என்றே சொல்லப்படுகிறது. எம்பி கல்யாண சுந்தரத்தின் மகன் கும்பகோணம் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளராக உள்ள நிலையில் அவர் நடத்தி வரும் ஹோலி டிராப் பேக்கேஜ் என்ற குடிநீர் நிறுவனத்திற்கு போலி ISI லேபிள் பயன்படுத்தப்பட்டது. எதிர்த்து கேள்வி கேட்கும் நிர்வாகிகளை பிளாக் லிஸ்டில் வைப்பது என தஞ்சையில் தனி ராஜாங்கமே நடத்துகிறார்களாம் தந்தையும் மகனும். இதனால் தஞ்சை திமுகவின் உட்கட்சி பூசல் எரிமலை போல குமரிக் கொண்டிருக்க எம்பி கல்யாண சுந்தரத்திடம் இருந்த தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியை பறித்த திமுக மேலிடம் அதை எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகனிடம் வழங்கியது. எம்பி கல்யாண சுந்தரம் தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி வருவதால்தான் இந்த நடவடிக்கை என திமுகவினர் நம்பிக்கொண்டிருக்க உண்மையில் பின்னணியில் வேறு காரணங்கள் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. திமுகவின் ராஜ்யசபா எம்பி பதவியை வைத்துக்கொண்டு கல்யாண சுந்தரம் ஏகத்துக்கும் கல்லா கட்டி வர கட்சி என்று வரும்போது கஜானாவில் இருந்து காலனா காசை கூட எடுப்பதில்லையாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்குகளை விலை கொடுத்துத்தான் வாங்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் திமுக இருக்க கல்யாண சுந்தரத்தை நம்பினால் தஞ்சையில் திமுக மண்ணை கவுவது நிச்சயம் என்ற ரிப்போர்ட் திமுகவின் மேலிடத்திற்கு எட்டியதே பதவி பறிப்புக்கான உண்மை பின்னணி என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இதில் என்ன ஹைலைட் என்றால், மக்களின் எதிர்ப்பு அலைக்கு மத்தியில் திமுக படுதோல்வியை சந்திக்கப் போவது உறுதி என்ற நிலையில் பணத்தை தண்ணீராக வாரி இறைக்க சாக்கோட்டை அன்பழகனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கி
திமுக குஷிப்படுத்தி இருப்பதை பார்க்கும்போது வெற்றி கொடி படத்தில் வடிவேலுவை நடிகர் பார்த்திபன் ஜாமீன் கையெழுத்து போட ராஜமரியாதையோடு கூட்டிப் போகும் காட்சிதான் நினைவுக்கு வருகிறது.